والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم قالوا أجئتنا لتأفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين قال إنما العلم عند الله وأبلغكم ما أرسلت به ولكني أراكم قوما تجهلون فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم سورة الأحقاف நடுப்பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். 21வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமாகிய ஆத் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். சூரத்துல் அஹ்காஃப் என்ற பெயருக்குரிய விடயம் இப்பொழுதுதான் தொடங்குகிறது. இதுவரைக்கும் பல விடயங்கள் வந்தது. ஆனால் அஹ்காஃப் என்ற அந்த மணல் மேடு, அஹ்காஃப் என்ற அந்த மணல் மேடு எங்கிருந்தது, யார் வாழ்ந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் இந்த ஆயத்தில்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். நீங்கள் ஏற்கனவே இந்த அஹ்காஃப் சம்பந்தமான அந்த போட்டோக்களை பார்த்திருப்பீர்கள். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இன்று 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஆத் கூட்டமும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனை ஒரு விடயத்துக்காக மாத்திரம் பார்க்க கூடாது. குர்ஆனில் பல விடயங்கள் பொதிந்திருக்கின்றது, பல அத்தாட்சிகள் இருக்கிறது, பல எச்சரிக்கைகள் இருக்கிறது. குர்ஆன் 5 தரம் வாசிச்சு பார்த்துட்டோம், 10 தரம் வாசிச்சு பார்த்துட்டோம், எங்களுக்கு கிடைக்க இல்லை. நீங்க சரியாக வாசித்தால் முழுதும் கிடைக்கும். இதில் முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ஆத் கூட்டமும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், வல்குர் அஹா ஆத், ஆதுடைய சகோதரரை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள். அப்ப ஆதுடைய சகோதரர் என்றால் யார்? ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? இந்த சமூகத்தில் வந்த ஒரு சாதனையாளர்.
இந்த சமூகத்தில் வந்த மனித சமூகத்தில் வந்த சாதனையாளர்கள் பட்டியலில் மிக முக்கியமானவர். இவர் எப்பொழுது வருகிறார் என்றால், ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த உலகத்துடைய பெரும் சாதனையாளர் இவர்தான். சாதனையாளர்கள் என்று சொல்லும் பொழுது முஸ்லீம்களுடைய சாதனையாளர்கள் வேறு. ஹராத்தை செய்தவர்களெல்லாம் முஸ்லீம்களோ உலமாக்களோ சாதனையாளர்களாக ஒரு நாளும் கணிக்க மாட்டார்கள். ஷிர்கிலே குஃப்ரிலே மரணித்தவர்கள் முஸ்லிம் சாதனையாளர்களாக ஒரு நாளும் மாற முடியாது. அவர் செல்வந்தராக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம். முஸ்லிம் சாதனையாளர்கள் என்பவர்கள் யார்? இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சாதனையாளர். சாதனை படைத்ததால் தான் அல்லாஹ் குர்ஆனில் தனியொரு சூறாவே இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவுடைய பேர் என்ன? சூரத்து ஹூத். சூரத்து ஹூத். இந்த சாதனையாளர் செய்த சாதனை என்ன? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. இன்று சூரத்துல் அஹ்காஃபிலே அவருடைய வரலாறு தொடர்கிறது என்றால் சூரத்துல் அஹ்காஃப் மாத்திரமல்ல, ஹூத் என்று பெயர் வைக்கலாம். இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், மூசா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், தானியால் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், நூஹ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த சாதனையாளர்களின் பெயர்களை வைப்பது கூட நன்மைதான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை மாத்திரம் அல்லாஹ் 3 சூறாக்களில் 7 தடவை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். எத்தனை சூறாக்களில்? 3 சூறாக்களில் எத்தனை தடவை? 7 தடவை அல்லாஹ் ஹூத் 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 என்று மீட்டி மீட்டி. முதலாவதாக சூரத்துல் அராஃபுடைய 65வது ஆயத்தில் அல்லாஹ் கொண்டு வரான் ஹூத். இரண்டாவதாக தனி சூரா ஹூதுடைய 50வது ஆயத்தை பாருங்க. சூரா ஹூதுடைய 53வது ஆயத்தை பாருங்க. சூரா ஹூதுடைய 58வது ஆயத்தை பாருங்க. சூரா ஹூதுடைய 60வது ஆயத்தை பாருங்க. சூரா ஹூதுடைய 89வது ஆயத்தை பாருங்க. 6 தடவை. 7வது தடவை சூரத்து ஷுஅரா என்ற சூரா இருக்குது குர்ஆன்ல. சூரத்து ஷுஅராவுடைய 124வது ஆயத்தில் அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறார். எந்த காலத்துல பிறக்கிறாங்க ஹூத்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளைகள். வரலாற்றிலே இமாம் இப்னு கதீர், இமாம் தபரி வரலாற்று ஆசிரியர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். சாம், ஹாம், யாஃபிஸ். சாம், ஹாம், யாஃபிஸ். இந்த சாமுடைய பிள்ளை தான் அர்ஃபக்ஷ்த். சாமுடைய மகன் யாரு? அர்ஃபக்ஷ்த். அர்ஃபக்ஷ்துடைய மகன் தான் ஷாலிஹ். ஷாலிஹுடைய மகன் தான் ஹூத். அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாட பேர் என்ன? ஷாலிஹ். ஷாலிஹுடைய வாப்பாவுடைய பேர் என்ன? அர்ஃபக்ஷ்த். அர்ஃபக்ஷ்துடைய வாப்பாவுடைய பேர் என்ன? சாம். சாமுடைய வாப்பாட பேர் என்ன? நூஹ். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3வது பேரப்பிள்ளை ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட ஊர் தான் இந்த அஹ்காஃப். அஹ்காஃப் எங்க இருக்கிறது? யமனிலே. போட்டோக்கள் உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்திருக்கலாம். யமனிலே இப்பொழுது பெரிய கார்டன் அது. யமனிலே ஹதரமௌத்துக்கும் ஒமானுக்கும் இடையில் உள்ள இடம்தான் அஹ்காஃப். இந்த இடத்திலே தான் இந்த ஆது கூட்டம் வாழ்கிறார்கள். நபிமார்களில் 5 நபிமார்கள், அதிலும் முக்கியமாக 4 நபிமார்கள் தான் அரபியல். மற்ற எல்லா நபிமார்களும் அஜமி. எத்தனை நபிமார்கள் அரபியல்? அதுல முதல் நபி யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இவர் அரபி, யமன் அரப். 2வது நபி யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இவர் அரபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன்.
மூன்றாவது நபி யாரு? அரபு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் மதீனாக்கு பக்கத்துல வாழ்ந்தவர். நாலாவது நபி யாரு? எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிமார்களில் 4 பேர் தான் அரபிகள். மத்தவங்க எல்லாம் யாரு? அஜம். யார் யார் 4 பேர்? ஒன்று யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த விசேட அம்சம் என்னவென்றால், முதலாக அரபு பேசியது ஹூத் அலைஹிஸ்ஸலாம். முதல் அரபு பேசினது யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக அரபு பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஆத் கூட்டத்துக்கு அனுப்புறார். ஏனென்றால் தூஃபான் என்ற வெள்ளத்துக்கு பிறகு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் 5375 ஆண்டுகள் 5375 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூஃபான் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் எல்லோரையும் அழித்தான். அதற்கு பிறகு யமனிலே இவர்களை அல்லாஹ் வாழ வைத்தான். இவர்கள் யமனில் வாழும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிலை இருந்தது, ஹத்தார் என்ற சிலை. இவர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுத்தார்கள். ஹத்தார் என்ற சிலையை இவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இப்பதான் அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புறார். நபியாக அனுப்பின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆது கூட்டம், நாங்க சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டோம், ஆது சமூத் என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆத் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 24 தடவை 18 சூறாக்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். சும்மா சின்ன விடயம் இல்ல, சும்மா வரலாறு என்று கதை சொல்லிட்டு போற 24 தடவை பேசுறதா இருந்தா எவ்வளவு முக்கியமாக வாழ்ந்திருப்பாங்க அந்த காலத்தில். எத்தனை தடவை அல்லாஹ் குர்ஆன்ல ஆத பத்தி சொல்லி இருக்கிறார்? 24 தடவை 18 சூறாக்களில். சூரத்துல் ஆராஃப், சூரத்து ஹூத், சூரத்து ஷுஅரா, சூரத்து ஃபுஸ்ஸிலத், சூரத்துல் அஹ்காஃப், சூரத்து தாரியாத், சூரத்துல் கமர், சூரா ஹாக்கா, பல இடங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறார். இந்த ஆத் கூட்டத்துக்கு அல்லாஹ் 6 வகையான அருட்கொடைகளை கொடுத்திருந்தார். சும்மா இல்லையே, அல்லாஹ் எல்லாருக்கும் நிஅமத்துகளை கொடுத்திருந்தார். எத்தனை வகையான அருட்கொடைகள்? 6 வகையான அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதுல ஒன்றுதான் பலசாலிகள். எதை கொடுத்திருந்தா அல்லாஹ்? பலம். அவங்கள தோக்கல. இன்றைக்கு பலத்தை வச்சு பெருமடிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் முதலாக கொடுத்தது பலம். இரண்டாவது பூமியின் ஆட்சி, பூமியை ஆண்டவர்கள் ஆத். மூன்றாவது நல்ல வாட்ட சாட்டமான படைப்பு, பஸ்தத்துல் ஹல்கா. சின்ன சின்ன ஆட்கள் இல்ல, ஆத் நல்ல பாடி பில்டர்ஸ், எல்லாரும் பெரிய பெரிய வாட்ட சாட்டமானவர்கள். மூன்றாவது. நாலாவது கால்நடைகள், பிள்ளைகள். ஆதுக்கு இருந்த ஆடு, மாடு, ஒட்டகம், பிள்ளைகள்ல பரக்கத், 4வது நிஅமத். 5வது தோட்டங்களும் ஊற்றுகளும். யமன் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோல உங்களுக்கு விளங்கும் எப்படி தோட்டங்கள், யமன்ல உள்ள தோட்டங்கள், ஊற்றுகள், தண்ணீர் ஊற்றுகள். 6வது தான் பெரும் பெரும் இரமதாத்தில் இமாத், ஷத்தாத் என்று கேள்விப்பட்டிருப்போமே. ஆதுடைய மகன் ஷத்தாத் என்று சொல்லுவாங்க பழைய காலத்துல. ஆது மகன் ஷத்தாதா? ஆது கூட்டத்துல வந்தவங்க ஷத்தாத். அந்த ஷத்தாதுடைய கட்டிடம் எவ்வளவு பெரிய, உலகத்துல சொர்க்கத்தை கட்டினான்னு சொல்லுவோமே, இரமதாத்தில் இமாத். பெரும் பெரும் கட்டிடங்கள் கட்டி இந்த 6 வகையான நிஅமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்லாஹ் இந்த 6 வகையான நிஅமத்தையும் கொடுத்து
ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்புறான் அஹ்காஃபுக்கு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களிடம் முன்வைத்த விடயம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹ்வை நம்புங்க. இன்னைக்கு நாங்க எச்சரிக்கை பண்றோம், நாங்க விளங்கப்படுத்துறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க முதல் விடயம் சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க சொல்றோமே குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்க. இதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இரண்டாவது விடயம் நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ் எழுப்பாட்டுவான், இதை நம்புங்க. நாலாவது சொன்னாங்க பூமியில குழப்பம் செய்யாதீங்க, குழப்பக்காரன் ஆயிடாதீங்க பூமியில. ஐந்தாவது சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த 6 வகையான அருட்கொடைகளை தந்திருக்கிறான், இதுக்கு நன்றி செலுத்து. ஏழாவது சொன்னாங்க இதுக்கு முன்னால ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3வது பேரன் தானே. சொன்னாங்க இதுக்கு முன்னால வுத், சுவா, யகூஸ், யஊக் என்ற சிலைகளை வணங்கி அல்லாஹ் இவர்களை அழித்தான், அதனால படிப்பின பெறுங்க. கடைசியா சொன்னாங்க இஸ்திக்ஃபார், தௌபா செய், இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் இடத்துல மீளுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும். ஆனா ஆத் கூட்டத்துக்கு தெரிந்தானே இந்த 6 வகையான அருட்கொடையும் இருந்தா எவ்வளவு பெருமை அடிச்சிருப்பாங்க. பலம் இருக்குது, பூமியில ஆட்சி இருக்குது, நல்ல வாட்டசாட்டமான படைப்பு, நல்ல கால்நடைகள், நல்ல பிள்ளைகள், நல்ல தோட்டம் துறவுகள், நல்ல ஊற்றுகள், பெரும் பெரும் கட்டிடங்கள். இந்த 6ஐயும் கண்டதோட ஏமாந்துட்டார், அல்லாஹ்வை மறந்துட்டார், ரசூலை மறந்துட்டார், மறுமையை மறந்துட்டாங்க. இந்த நேரம்தான் இவங்க செஞ்ச முக்கியமான 4 வகையான பாவம். எத்தனை பாவம்? 4 வகையான பாவம். முதல் பாவம் அல்லாஹ்வை ரசூலை பொய்ப்பித்தார். பொய்ப்பித்தது மாத்திரமல்ல மறுத்தார்கள் அடியோடு. முதலாவது பாவம். இரண்டாவது பாவம் ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் காட்டிய அனைத்து அத்தாட்சிகளையும் மறுத்தார்கள். என குர்ஆனுடைய அவ்வளோ ஆயத்துகளையும் ஓதி காட்டுறோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டும். நேரம் இல்லைன்னு சொல்ல இயலாது, எங்கட கடமை அதுதான். சூரா அஹ்காஃப்ல சின்ன துண்டு விளங்குறதா இருந்தா இவ்வளவு விளங்கும், அப்பதான் சூரா அஹ்காஃபுடைய ஆயத்து விளங்கும். அவ்வளோ அத்தாட்சிகளை மறுத்தார்கள். மூன்றாவது அவர்கள் செய்த பாவம் மறதியும் ஏமாற்றம். சிலது ஏமாற்று, சில விடயங்களை கண்டதோட ஏமாந்துட்டாங்க. பார்த்தாங்க இவ்வளவு பெரிய ஆட்சி, இவ்வளவு பெரிய தோட்டம், இவ்வளவு பிள்ளைகள், இவ்வளவு கட்டிடம், இதுதான் வாழ்க்கை. ஏமாறுறாங்களே, உலகம்தான் வாழ்க்கை என்று எவ்வளவு பேர் ஏமாறுறாங்க. நாலாவது அவங்க செஞ்ச மிக முக்கியமான மடத்தனமான பாவம் என்ன தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னாங்க, ஹூத் நீங்க உண்மையான நபியா இருந்தா தண்டனையத்தாங்க, தண்டனையத்தாங்க. நீங்க உண்மையான நபி தானே அப்படின்னா தண்டனை இறக்குங்க அப்படின்ட்டு இந்த 4 வகையான பாவத்தையும் இந்த ஆத் கூட்டம் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதுக்கு என்ன செய்தார்? ஆத் 3 வருடம் மழை பெய்யல. எத்தனை வருடம் மழை பெய்யாமட்ட எப்படி இருக்கு? 3 வருடம். இவ்வளோ தோட்டம், இவ்வளோ மிருகங்கள் எல்லாமே அழிய தொடங்குது. இப்ப என்ன செய்யறாங்க? ஆத் யோசிக்கிறாங்க, ஒரு 70 பேர் கொண்ட ஒரு குழு அனுப்புறாங்க, நீங்க ஹரத்துக்கு போங்க, மக்காக்கு போய் துவா கேளுங்க. அந்த காலத்தே மக்கா இருந்திருக்கு. நீங்க 70 பேர் கொண்ட குழுவை தயாரித்து அனுப்பி வச்சாங்க, மக்காக்கு போய் துவா கேளுங்க. இந்த 70 பேரும் போனவங்க
மக்கா கிட்ட ஒரு இடத்துல தங்கி நல்ல சாராயம் குடிச்சு நல்ல பாவம் எல்லாம் செஞ்சு துவாக்கு போனவங்க சொல்றாங்க, இப்ப இவங்க 3 ஆண்டுகளுக்கு பிறகு மழைய கேட்கிறாங்க, மழை வேணும். அந்த நேரம்தான் வரலாறுகள் சொல்லுது, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 3 வகையான மேகங்கள் வந்தது. எத்தனை வகையான மேகம்? வெள்ள மேகம், சிவப்பு மேகம், கருத்த மேகம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மழை பெய்யறன்னா என்ன மேகம் வரும்? கருத்த மேகம் தான் வரும். இவங்களுக்கு சொல்லப்பட்டது விரும்பின மேகத்தை தேர்ந்தெடுக்க. சிவப்பு மேகம் தேவையா, வெள்ள மேகம் தேவையா, கருப்பு மேகம் தேவையா? இவங்க தேர்ந்தெடுத்தாங்க எங்களை மாதிரி கருப்பு மேகத்தை. அந்த கருப்பு மேகத்துக்குள் தான் அல்லாஹுடைய அஸாப் இருந்தது, அல்லாஹுடைய தண்டனை இருந்தது. அந்த தண்டனை என்ன? காற்று. அந்த காற்றுடைய பேர் என்ன? சர்சர். காற்றுடைய பேர் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிருக்கிறான், சர்சர் என்ற காற்று. இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர். காற்றுடைய பேர் என்ன? சர்சரன்னா என்ன? ஒவ்வொரு காத்து இருக்கு உலகத்திலேயும். கச்சாங்காத்து அடிக்கும், கச்சாங்காத்து சூடு அடிக்கும். வேற என்ன காத்து இருக்குது? தென்மேற்கு காத்து இருக்கு, ஒவ்வொரு காத்து. இதே மாதிரி அரபுல காத்துகள் இருக்கு. சர்சரண்டா என்ன? சத்தத்தோடு குளிரான காத்து. ஊ என்று சத்தம் ஒன்று கேட்கும், அதோடு சேர்த்து கடும் குளிரான காத்து. இந்த காத்து அடிச்சா என்ன நடக்கும்? இன்றைக்கு அல்லாஹ்வை மறுத்து வாழ்றவங்களை காத்து 1978ஆம் ஆண்டு சூறாவளி, 78ஆம் ஆண்டு சூறாவளி அடிச்சிச்சு. என்ன மிஞ்சிச்சு உலகத்துல? ஸ்ரீலங்கால இன்றைக்கு இருக்கிற அவ்வளவு கூரையும் பெய்திரும். இன்றைக்கு ஒரு காத்து அடிச்சிச்சு என்ன நடக்கும்? நான் கூரைக்கு மேல வீட்டுக்கு மேல அடிச்சு அடிச்சு வச்சுக்கோமே, கரண்ட் எடுக்கிறதுக்கு முழுதும் பெய்திரும். இந்த காத்து சர்சர் என்ற காற்று அடித்தது எத்தனை நாள்? ஒரு நாளா, 2 நாளா, 1 மணித்தியாலமா, 2 மணித்தியாலமா? 7 இரவுகளும் 8 பகல்களும். அல்லாஹு அக்பர். 7 இரவும். சூரா ஹாக்காவில் அல்லாஹ் சொல்றானே, சூரா ஹாக்கால அல்லாஹ் சொல்றார். ஒவ்வொரு ஆயத்தாக தெளிவுபடுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். 7 இரவுகள் 8 பகல் அடிக்குது காத்து, அடிக்குது காத்து, காத்து அடிக்க தொடங்கிச்சு. அல்லாஹ் இத சொல்றான் நஹ்ஸுடைய நாள், ஃபி யௌமி நஹ்ஸ். சில உலமாக்கள் சொல்றாங்க அந்த காத்து அடிக்க தொடங்கினது புதன்கிழமையா. என்ன கிழமை? புதன்கிழமை காத்து அடிக்க தொடங்கினதாலதான் இன்று சிலர் ஒடுக்கத்து புதன், ஒடுக்கத்து புதன், கவனம், புதன்கிழமை வந்தா கவனம். ஆனா ஒண்ட மறந்துட்டாங்க, என்ன தெரியுமா? புதன்கிழமை தொடங்கின காத்து எப்ப நின்றதுன்றத மறந்துட்டாங்க. அப்ப புதன்கிழமை முடிஞ்சா இல்லையே, அப்ப வியாழக்கிழமை காத்தடிச்சு 7 இரவுகளே, வெள்ளியும் காத்தடித்ததே, சனி ஞாயிறு திங்கள். அவ ஒடுக்கத்து புதன் என்று ஏன் அதை மட்டும் வேற ஆக்குறது? 7 நாள் தொடர்ந்து காத்தடித்தது. காத்து தொடங்கியதற்காக புதன்கிழமை கெட்ட நாளா? புதன்கிழமை தான் துவா கபூல் ஆகிற நாள். புதன்கிழமை லுஹருக்கும் அஸருக்கும் இடையில் துவா கபூல் ஆகிற நேரம். புதன்கிழமை கெட்ட நாள் அல்ல. புதன்கிழமை காற்றடிக்க தொடங்கியதென்றால் 7 இரவுகளும் 8 பகல்களும் காற்றடிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுசிர்து பிஸ்ஸபா வ உஹ்லிகத் ஆதுன் பித்தப்பூர். நபி அவர்கள் சொன்னார்கள், சபா என்ற காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன், தப்பூர் என்ற காற்றை கொண்டுதான் ஆத் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் எவ்வளவு காத்து அனுப்பியிருப்பார்? ஒரு மோதிரத்தின் அளவுதான் காற்று, ஒரு மோதிரத்தின் அளவுதான் காற்று. இதெல்லாம் இந்த ஆயத்துகள் எல்லாம் விளங்கின பாரு. இவ்வளவு குர்ஆனுடைய ஆயத்தும் விளங்கின ஒருவன் அல்லாஹ்வை மறுப்பான?
குர்ஆன மறுப்பானா அந்த ஊர் இருக்குது, போய் பார்க்கலாமே. அஹ்காஃப் என்ற ஊருக்கு போய் பார்க்கலாமே. முழு அத்தாட்சியும் கண்ணுக்கு முன்னால் இருக்கு. இது மறைவான, இது பேக்கதை சொன்னதல்ல குர்ஆன். தெரியாத ஒரு கதையொண்டு, பழைய கதையொண்டு, ஒருத்தருக்கும் தெரியாத கதையொண்டு குர்ஆன் சொல்லி இருக்குதா? இல்ல. ஊரும் இருக்குது, காலமும் இருக்குது, குர்ஆன்லயும் இருக்குது. அஹ்காஃப்ல யமன்ல இருக்குது ஊர். ஊரை போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நடந்துச்சு. சரி, நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள போறோம், நாங்க மறுக்க மாட்டோம். சிந்தனையாளர்களுக்கு முழு அத்தாட்சியும் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 இரவுகளும் 8 பகல்களும் அல்லாஹ் இந்த காற்றை அல்லாஹ் அனுப்புகிறான். எவ்வளோ பலசாலிகள், எவ்வளோ உயர்ந்தவர்கள், எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எவ்வாறு மாத்தினான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா. எப்படின்னா ஊரே மையத், எல்லாரும் சரி. அவ்வளோ பேரும் எப்படின்னா, எங்களுக்கு உதாரணமா சொல்றேன்டா, எங்க ஈச்ச மரம் இருக்குதானே, பெரிய பெரிய ஈச்ச மரத்தை புடுங்கி போட்டா பாரு. எங்கட காலத்துல நம்மளோட தென்னை மரம் தான் இருக்கு. நம்மளோட ஊர்ல தென்னை மரங்கள் ஒரு 10,000 1,00,000 தென்னை மரத்தை புடுங்கி போட்டா பாரு எப்படி இருக்கும் ரோட்டெல்லாம். அது மாதிரி மையத்துகள் கிடக்கு. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் முன்கஇர். ஈச்ச மரத்துடைய அடிய போல் அப்படியே கிடக்குது மையத்தெல்லாம். இது நடந்த சத்தியமான உண்மையான நிகழ்வு. நடந்த நிகழ்வு பொய் நிகழ்வு அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அல்லாஹ் எங்களுக்கு இப்ப சொல்றான், கவனம். உங்களை விட பலசாலிகள், உங்களை விட ஆட்சி செய்தவர்கள், உங்களை விட மிருகங்கள், உங்களை விட பிள்ளைகள், உங்களை விட கட்டிடங்கள், கட்டிடக்கலை இன்ஜினியர்ஸ் எல்லாரும் பெரும் பெரும் அறிவாளிகள் வாழ்ந்த ஊர்தான் அஹ்காஃப். என்னையும் எனது நபிமார்களையும் எனது குர்ஆன் எனது வேதத்தையும் என்னுடைய கியாமத்தையும் மறுத்ததற்காக நான் அழித்தேன். இன்னைக்கு விளங்குது இல்ல ஒருத்தர், இன்னைக்கு விளங்குது இல்ல. அல்லாஹோ மறுக்கிறாங்க, மறுத்துட்டு சொல்றாங்க எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இறங்கும். எப்படி இறங்க போது அல்லாஹ்வுடைய உதவி? அல்லாஹ் 7 இரவுகள் 8 பகல்களுக்கு பிறகு அல்லாஹ் அப்படியே காற்றனுத்தாற்றார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வேகமா காற்றடிச்சா துஆ ஓத தொடங்கிடுவாங்க. என்ன துஆ ஓதுவாங்க தெரியுமா? துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. திரும்ப ஓதுங்க, பாடமாய்க்கொள்ளணும். காத்தடிச்சு அந்த துஆ ஓதும். என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به. முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய துஆ இது. நபி அவங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றுடைய நலவை கேட்கிறேன், வ கைர மா ஃபீஹா அந்த காற்றிலே இருக்கும் நலவை கேட்கிறேன், வ கைர மா உர்சிலத் பிஹி இந்த காற்று அனுப்பப்பட்டதுடைய நலவை கேட்கிறேன், கைர கேட்கிறேன், வ அஊது பிக மின் ஷர்ரிஹா இந்த காற்றுடைய கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், வ ஷர்ரி மா ஃபீஹா அந்த காத்துக்குள் இருக்கும் கெடுதி,
வஷர்ரி மா உர்சிலத் பிஹி, இது அனுப்பப்பட்ட கெடுதி முழுதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவ காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சா போய் டிவியை போட்டு நியூஸ் பார்க்க தேவையில்லை. எங்கால வருது காத்து, வங்காள விரிகுடாவால காத்து வருதா, எந்த கடல் பக்கம் காற்று வருது, இது எங்கட தொழில் அல்ல. எங்கட தொழில் துவா ஓதுறது. எங்கட தொழில் காற்று எவ்வளவு எத்தனை வீதத்துல வந்து கொண்டிருக்குது, எந்த ஊரால தாண்டுது காற்று. எங்களுக்கு காற்று அடிச்சா துவால ஈடுபட வேண்டியதான். அல்லாஹ் ஹைர தருவான், ஷர்ர விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் இந்த ஆதை அல்லாஹ் அழித்தான், அடியோடு அழித்தான். அதற்கு பிறகு ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆதுடைய அழிவுக்கு பிறகு ஹதரமௌத்திலே தான் வாழ்ந்தார்கள். ஹதரமௌத் யமன்ல உள்ள அந்த பகுதி தான் ஹதரமௌத். அந்த இடத்திலே தான் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து அதற்கு பிறகு தரீம், அதாவது யமனுடைய ஒரு தலைநகரம் தான் தரீம், தரீமுக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் தரீமிலே தான் இருக்கிறது. சிலர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீன் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் பலஸ்தீன் இருப்பது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்து அவர்களுடைய அந்த உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வானாக. இன்றைய ஆயத்தை பாருங்க, இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். வذ்குர் அஹா ஆத் இத் அன்ஸர கௌமஹு பில் அஹ்காஃப். எங்களுடைய சகோதரர் அல்லாஹ் சொல்கிறான், ஆதுடைய சகோதரர் அவரை ஞாபகப்படுத்துங்கள். இது அன்ஸர கௌமஹு பில் அஹ்காஃப். சம்பவத்தை பார்த்தது பிறகு ஆயத்தோடு நல்லா விளங்கும் ஆயத். இது அன்ஸர என்ன செஞ்சார், போய் எச்சரிக்கை செய்தார். அந்த இரம் அரபு கபீலாவாகிய ஆதை எச்சரிக்கை செய்தார். எந்த இடத்திலே? அஹ்காஃப் என்ற அந்த இடத்திலே. ஹெகுஃபுடைய பன்மைதான் அஹ்காஃப், ஹெகுஃபுடைய பன்மைதான் அஹ்காஃப். அந்த மண்மேடு, நீளமான மண்மேட்டிலே போய் அவர்களை எச்சரிக்கை செய்தார் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். وَقَدْ خَلَتِ النُّذُرُ مِنْ بَيْنِ يَدَيْهِ. அதற்கு முன்னாலும் எத்தனையோ எச்சரிக்கையாளர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஓமின் ஹல்ஃபி, அவருக்கு பின்னாலும். அந்த அஹ்காஃப் என்ற இடத்திலே ஒரு கணவாய் இருந்தது. அந்த கணவாயுடைய பேர் பர்ஹூத். ஹதரமௌத், பர்ஹூத், இதெல்லாம் போனா உங்களுக்கு பார்க்கலாம். இந்த அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கிறதுக்கு பிரயாணம் செய்யும், அதுவும் சுன்னத். இதை பார்த்து இந்த ஆயத்துகளை விளங்கணுமே, அல்லாஹுவ நான் விளங்கணுமே என்ற சிந்தனையில் பிரயாணம் செய்யலாம். அவ பர்ஹூத், ஹதரமௌத், அஹ்காஃப், இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான், وَقَدْ خَلَتِ النُّذُرُ مِنْ بَيْنِ يَدَيْهِ وَمِنْ خَلْفِهِ. இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள், அதற்கு பின்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடந்து சென்றார்கள். பின்னால் எத்தனையோ தூதர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இதே போல நபிமார்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேற யாரையும் இபாதத் செய்யாதீர்கள். நீங்க இபாதத் செய்யணும் யார? அல்லாஹுவ மட்டும்தான். சூரத்துல் ஃபாத்திஹா என்ன ஓதுறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவ தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் பயப்படுறது எதை தெரியுமா? உலகத்தில் வார சின்ன சின்ன சோதனைகள் அல்ல. நான் உங்களுக்கு பயப்படுறது பிரம்மாண்டமான நாளுடைய அஸாபை தான்.
அதாப யௌமின் அதீம். பிரம்மாண்டமான நாளுடைய அதாபை தான் நான் பயப்படுகிறேன். அவ பிரம்மாண்டமான நாள் என்கிறது என்ன? கியாமத். இன்றைக்கு இந்த கொரோனாவுடைய காலத்துல 10% முஸ்லீம்களாம் 40% மையத்து நடக்குதா? 10% எந்த முஸ்லீம் தான் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க? பெரும் பெரும் செல்வந்தர்களும் மௌத்தா போறாங்க. இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க, மாஸ்க் பாவிக்கிறாங்க, மவுத்து வருது. என்ன செய்ய? அதுக்கு பாதுகாப்பாக இருந்தும் மவுத்து வருது. மவுத்தை தடுக்க இயலுமா எங்களுக்கு? ஏன்னா மவுத்தாக்குற அல்லாத, அதுக்காக பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. யாருதான் மவுத்தாக விருப்பம்? முழு பேரும் பாதுகாப்போட வீட்டுக்குள்ள, பள்ளிக்கு கூட வாரதில்லை. பள்ளியை திறந்து எல்லா முஸ்லீமும் பள்ளிக்கு வராங்களா? இல்லையே. பள்ளிக்கு கூட வாரதில்லை. அவ்வளோ பாதுகாப்பா வீடுகள் இருக்கிறார். அப்படி இருந்தும் மவுத்து வருது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவ்வளவுதான். அது முஸ்லீம்களுக்கு ஏசி பிரயோஜனம் இல்லை. நீங்க கவனம் இல்லை முஸ்லீம்கள், நீங்க 10% 40% மௌத்தா போறீங்க. இது ஒரு மடத்தனமான பேச்சு. இது அதுக்கடையில் அவ்வளோ விகிதாசாரத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பாதுகாப்பா இருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் நடக்குது. முழு ஊர்லயும் போய் பாருங்க, எல்லா ஊர்லயும் இன்ஜெக்ஷன் நடக்குது. எல்லாம் குத்தி இருக்கிறாங்க, எல்லாரும் மாஸ்க் அணிகிறாங்க. பள்ளிவாசல போய் பாருங்க, எல்லாரும் தனித்தனி முசல்லா. அதுவும் தொலைவாரது 10-50 பேர் தான், ஜும்மாக்கு வர 100 பேர் தான். அப்படி இருந்தும் மவுத்து வருதுண்டா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப நாங்க ரெடியாக வேண்டியதானே தவிர, முஸ்லிம் சமூகம் தயாராக வேண்டியதானே தவிர ஏசி பேசி சரி வர. ஆனா தயாராகணும் எதுக்கு தெரியுமா? இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம். பிரம்மாண்டமான நாளுடைய அதாபை பயப்படுகிறேன். உலகத்துடைய மௌத்த பயப்படல்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துடைய சோதனைகளை பயப்படல்ல, உலகத்துடைய நோய்களை பயப்படல்ல. நோய் வரும் போகும், கஷ்டம் வரும் போகும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்தது ஒன்றே ஒன்றுதான். என்ன? இன்னைக்கு அந்த பயம் எங்கட உள்ளத்துல இல்ல. எந்த பயம்? அதாப யௌமின் அதீம். பிரம்மாண்டமான நாள் கியாமத். அதுல நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது. உலகத்துல நோய் வரலாம், கஷ்டம் வரலாம், சோதனை வரலாம், சின்ன வயசுல மவுத்து வரலாம், பிரச்சனை வரலாம், எல்லாமே வரலாம். அது உலகம். இது இன்னைக்கு அதாப யௌமின் அதீம் சமூகம் மறந்துட்டு. அதாப யௌமின் அதீம், பிரம்மாண்டமான நாளுடைய ஆதாப். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளுக்கு ஓதி காட்டினாங்க. சொன்னாங்க, فَإِنْ أَعْرَضُوا فَقُلْ أَنذَرْتُكُمْ صَاعِقَةً مِثْلَ صَاعِقَةِ عَادٍ وَثَمُودَ إِذْ جَاءَتْهُمُ الرُّسُلُ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ. மனிதர்களே, நீங்க அல்லாஹ்வை ரசூலை புறக்கணித்தால், இன்றைக்கு வாழ்றவங்களுக்கு எச்சரிக்கை இதுதான். எங்களுக்கு எப்படி எச்சரிக்கை பண்ணலாம்? போய் இதுதான் எச்சரிக்கை. ஊடகம் மூலமா எச்சரிக்கை பண்றோம். அங்க வந்து எச்சரிக்கை பண்ணல, சொல்லல, பேசல எல்லாம் கதைக்க இயலாது. விளங்கி கொள்ள வேண்டியதான் விளங்குறவங்க. அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, فَإِنْ أَعْرَضُوا நீங்கள் புறக்கணித்தால், فَقُلْ நபியே சொல்லுங்க, أَنذَرْتُكُمْ உங்களை எச்சரிக்கின்றேன். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை மறுக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? சாயிகதம் மிஸ்ல சாயிகதி ஆதி வஸமூத். ஆது சமூதுக்கு வந்த இடி மின்னல் காத்த போல உங்களுக்கு வரும். நபி அவங்க குறைஷிகளுக்கு ஓதி காட்டுறாங்க. ஏன்? ரசூல்மார்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யானையும் வணங்காதே. அப்ப எச்சரிக்கை நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எச்சரிக்கை நடக்குது. எதுக்கு தெரியுமா? வீட்டுல இருக்கிறீங்க, அதையும் பண்ணுங்க எச்சரிக்கை. எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. யாரும் ஸ்கூலுக்கு போற இல்லையா? பிள்ளைகள் யாரும் பாடசாலைக்கு போறது இல்ல, மதரசா இல்ல, ஒன்றும் இல்ல, பள்ளியும் இல்ல, ஜும்மாவும் இல்ல, வீட்டுல தான் இருக்காங்க. மாஷா அல்லாஹ்.
இப்ப எச்சரிக்கை பண்ணணும் என்ன? அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு எச்சரிக்கை செய்யும். ஈமானுடைய எச்சரிக்கை தேவை இன்றைக்கு சமூகத்துக்கு. இந்த நேரம் அந்த ஆத் கூட்டம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, காலூ அஜிதனா லிதஃபிகனா அன் ஆலிஹதினா. சொன்னாங்க ஆத் கூட்டம், ஹூத் எங்கட கடவுள்களை விட்டும் தடுக்கிறதுக்கா நீங்க வந்திருக்கிறீங்க. காலூ அஜிதனா, எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க எதற்கு? லிதஃபிகனா அன் ஆலிஹதினா, எங்கட கடவுள்களை விட்டும் எங்களை தடுப்பதற்கா வந்திருக்கிறீங்க அப்படின்டா, ஃபஅத்தினா பிமா தஇதுனா, எங்களுக்கு வாக்களித்த தண்டனை எடுத்துட்டு வாங்க பாப்போம். ஏண்டா அகங்காரம் கூடிட்டே, இந்த 6 வகையான நியமத்தும் கையில் இருக்குது. ஆட்சி இருக்குது கையில, நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, நல்ல கட்டிடம், நல்ல நல்ல தோட்டம், பிள்ளைகள். இதை கண்டு ஏமாந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க என்ன? ஃபஅத்தினா பிமா தஇதுனா, எங்களுக்கு வாக்களிச்ச தண்டனையை கொண்டு வா ஹூத். இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்க உண்மையாளராக இருந்தா. இதற்கு முன்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்டதை மறந்துட்டாங்க. அல்லாஹ் அவர்களை தூஃபான் என்ற வெள்ளத்தால் அழித்தான், மறந்துட்டா. இவங்க நினைச்சாங்க வெள்ளம் வரும். அல்லாஹ் அப்படி இல்லையே, நினைச்சதால் அழிக்கிறது இல்லையே அல்லாஹ். அவன் அல்லாஹுடைய ஆட்சி வேற. சொன்னாங்க எடுத்துட்டு வாங்க ஏழுமண்டா. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க? قال إنما العلم عند الله. சொன்னாங்க அந்த தண்டனை வார அறிவு எனக்கிட்ட இல்லை. நாளைக்கு வரும், நாளண்டைக்கு வரும்னு சொல்லல. அது அல்லாஹ் இடத்துல இருந்துச்சு. அது எனக்கு தெரியும் எப்ப வரும். قال إنما العلم عند الله وَأُبَلِّغُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ. நான் அனுப்பப்பட்ட அந்த இஸ்லாத்தை உங்களுக்கு தப்லீக் செய்யறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அதை எத்தி வைக்கிறேன் நான். அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, பாவம் செய்யாதீங்க, கியாமத்தை நம்புங்க. இது எனக்கு சொல்லலாம். எப்ப தண்டனை வரும் எனக்கு சொல்லலுமா? எனக்கு தெரியா. وَأُبَلِّغُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ وَلَكِنِّي أَرَاكُمْ. என்றாலும் உங்களை நான் பார்க்கிறேன். எப்படி தெரியுமா? قَوْمًا تَجْهَلُونَ, மடத்தனமான சமூகமாக பார்க்கிறேன். இந்த 6ம் இருந்து இன்னைக்கு நாங்க கட்டிடக்கலையில முன்னேறவங்களை அறிவாளியான சமூகம் சொல்றோம். நல்லா தோட்டம் செய்யறவங்க, நல்ல விவசாயத்துல முன்னேறினவங்க அறிவாளியான சமூகம். நல்ல பிள்ளைகளை பெத்தெடுத்தவங்க அறிவாளியான சமூகம். பூமியில ஆட்சி செய்யறவங்களை அறிவாளியான சமூகம். நாங்க சொல்றோம் நல்ல பிள்ளைகள், நல்ல தோட்டம், நல்ல வாட்ட சாட்டமான ஜிம் செஞ்சு பொடி பில்டர்மார், நல்ல அறிவாளிகள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை விளங்காத அவ்வளோ பேருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு பேர் சொன்னாங்க. என்ன? வலகின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், உங்களை மடையர்களாக நான் பார்க்கிறேன். ஆகவே இன்று யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை விளங்கினார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தப்பி விட்டார்கள். அவர்களை அல்லாஹ் அறிவுள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அதனாலதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கியாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு தெரியும் முஹர்ரம் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நாள் முடிவடைந்து புது வருடம் ஆரம்பிக்குது முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்களுக்கு புது வருடம் முஹர்ரம். முஹர்ரம் என்பது முஸ்லீம்களுடைய புது வருடம். புது வருடம் தொடங்கும் பொழுது முஸ்லீம்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யும். இன்று பிற கண்டிருப்பாங்க, சில நேரம் சில நாடுகள்ல புற கண்டுட்டாங்க, சில நாடுகள்ல காண இல்லை.
புது வருட முஹர்ரம் புறைய கண்டதோடே துவா இருக்குது. என்ன துவா? 2-3 துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு பாதுகாப்பான ஆண்டாக மாறும், சாந்தியான ஆண்டாக மாறும், ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தொடும், ரஹ்மானுடைய பொருத்தம் கிடைக்கும். அதனால் நபி அவங்க அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அமானி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வரிضوان மினர் ரஹ்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்னி வல் அமான். யா அல்லாஹ், பாதுகாப்போட அமானிதத்தோட எங்களை இந்த மாசத்துள்ளுக்கு இந்த வருடத்துக்குள் நுழைவியா அல்லாஹ். வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம், சாந்தியோட இஸ்லாத்தோட அமைதியோட இந்த வருடத்தை ஆக்கியா அல்லாஹ். வஜிவாரின் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். வரிضوان மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பொருத்தத்தோட இந்த ஆண்டுக்குள் நுழைய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஆகவே முஹர்ரமுடைய மாதம் தொடங்குது இன்ஷா அல்லாஹ். அடுத்த தஃப்சீர்ல நாங்க ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பை பற்றியும் பார்ப்போம், செலவழிக்கிறத பற்றியும் பார்ப்போம், முஹர்ரமுடைய சிறப்புகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத் கூட்டத்துக்கு எவ்வாறு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுத்தார்களோ அது போன்று இன்று வாழக்கூடிய சமூகத்தினர்களுக்கும் தாவத் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நல்ல உயர்ந்த நபிமார்களோடு போய் சேர்ந்து கொள்ள நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்று ஓதின ஆயத்துகளை ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. قالوا أجئتنا لتأفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. قال إنما العلم عند الله وأبلغكم ما أرسلت به ولكني أراكم قوما تجهلون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.